we can see Criminal Procedure Code. I have a YouTube channel in my name, Ilango Ramasamy Advocate. I have given lectures on Entire Evidence Act, CPC, and part of CRPC and also IPC. Nearly 190 videos are uploaded in my YouTube channel. If you want to go through it, kindly go to my channel and get it. If you are not subscribing my channel, kindly click the word subscribe, red button. Thank you for doing. Now, CRPC previous class of 312, now 330. Power to examine the accused. 313 is an important procedure to be followed. குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் இதுவரை இதற்கு முந்தைய வகுப்பில் 312 வரை பார்த்துள்ளோம். இப்பொழுது 313 குற்றவியல் நடைமுறை சட்டம். எதிரியை நீதிமன்றத்திற்கு விசாரிக்கும் அதிகாரம். So, according to CRPC, there are 3 occasions the court is bound to examine the accused. There are 3 occasions in criminal proceedings. குற்றவியல் நடைமுறை சட்டப்படி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு எதிரியை நீதிமன்றம் 3 முறை விசாரித்தே ஆக வேண்டும். சட்டப்படி சும்மா விசாரிக்கிறது, ஸோ அதெல்லாம் வேறு. But procedure contemplated. There are 3 occasions. The first occasion, after taking cognizance, வழக்கினை கோப்பிக்கு எடுத்த பின்னிட்டு விசாரணைக்கு எடுத்த பின்னிட்டு furnishing copy, வழக்கு நகல்களை கொடுத்த பின்னிட்டு charge framing or explaining the nature of the case filed against him. That is the first question, and the court has to get answer from him. That is the basic things. So, முதலில் ஒரு வழக்கினை கோப்பிற்கு எடுத்த பின்பு எதிரி ஆஜரான பின்னிட்டு வழக்கு நகல் வழங்கப்பட்டு அவர் அதை படித்து உங்கள் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது, அதற்கு நீங்கள் என்ன பதில்கள் கூறுகிறீர்கள் என்று முதல் முறை விசாரித்து அதனை பதிவு செய்ய வேண்டும். Then this is the first occasion, charge framing. That is called charge framing in Sessions case and also Warren case. It is called as framing of charge. குற்றச்சாட்டு அமர் வழக்கு நடைமுறையிலும் பிடிகட்டளை வழக்கு நடைமுறையிலும் குற்றச்சாட்டு வணைதல் என்று ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜ் என்று கூறப்படுகிறது. அந்த ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜில் அவருடைய பதில் என்ன என்பதை கேட்டு பெற வேண்டும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் occasion. Then after the framing of charge, the examination of all prosecution side will be done. ஸோ ஒரு வழக்கினை குற்றம் சாட்டு வணைந்து பின்னிட்டு அவரை பதிலை பெற்ற பின்விட்டு அரசு புகார்தாரர், அதாவது அரசு வழக்காக இருந்தால் அரசு வழக்கு சாட்சியம் அல்லது புகார் வழக்காக இருந்தால் புகார்தாரர் அனைத்து சாட்சியங்களையும் விசாரிக்க வேண்டும். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். Then closing of entire prosecution or complaint side evidence. அந்த அரசு தரப்பு வழக்கு அல்லது தனி புகார்தார வழக்கில் சாட்சிகளை விசாரித்து முடித்த பின்னிட்டு the occasion arises to examine the accused. That is called 313.
ஸோ அந்த சாட்சிகளை விசாரித்து முடித்த பின்னிட்டு அந்த எதிரியை மீண்டும் ஒரு தடவை விசாரித்து அவருடைய கருத்தை பரிமாற வேண்டும். தட் இஸ் தி 313. Then the last occasion is at the time of judgment, delivering the judgment. In Sessions case and also in Warren case, question of sentence should be asked. அமர் வழக்குகளிலும் பிடிகட்டளை வழக்குகளிலும் நீதிபதி தண்டனை வழங்கும் பொழுது அவருக்கு தண்டனை பற்றி என்ன, உங்கள் பதில் என்ன என்பதை கேட்டு பதிவு செய்ய வேண்டும். ஸோ தீஸ் ஆர் தி 3 occasions court should examine an accused. That is the framing of charge, 313, and at the time of delivery of the judgment, question of sentence will be asked. ஸோ அந்த தண்டனையை பற்றி தீர்ப்பின் பொழுது அதற்கு என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை அவருக்கு கேட்டு குறைந்த தண்டனை கொடுப்பதற்கு அவர் ஏதாவது விளக்கம் கொடுத்தால் குறைந்த தண்டனை வழங்கலாம். ஸோ ஆஸ்கிங் தி பர்பஸ் இஸ் only to pass a sentence. Then the second occasion, 313, examination. So all the chief examination will be written. So all the chief examination of the witnesses will be written. That is called in written question and answer. First question, first examination of the PW1 chief. அரசு தரப்பு வழக்காக இருந்தால் அந்த அரசு சாட்சியின் முதல் விசாரணையை கேள்வி முழுவதும் அடித்து அதற்கு பதில் என்ன என்று பெற வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு சாட்சிகள் இவ்வாறு சொல்லியுள்ளார். முதல் விசாரணை இட் இஸ் நாட் அப்ளிகபிள் டு கிராஸ் எக்ஸாமினேஷன். குறுக்கு விசாரணை உள்ளதை பற்றி எந்த கேள்வியும் கேட்க தேவையில்லை. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ ஆல் தி சீஃப் எக்ஸாமினேஷன், இஃப் எ விட்னஸ் இஸ் ட்ரீட்டட் as hostile, that should not be asked. only incriminating evidence. ஒரு விட்னஸ் பிறல் சாட்சியாக மாறிவிட்டால் அதை பொறுத்து கேட்க வேண்டிய அவசியமில்லை. அந்த எதிரிக்கு எதிரான பாதகமான சங்கதிகள் என்னென்ன சாட்சியத்தில் உள்ளது என்பதை அவர் விளக்கி கூறி அதற்கு அவருடைய பதில் என்ன. The court is bound to explain what are the incriminating evidence against the accused on the examination of the prosecution or complaint side witness. These are the incriminating evidence are given by this complainant or complaint side or prosecution side. What is your answer? Each and every incriminating evidence will be put to the accused and answer will be recorded. ஸோ அவருக்கு பாதகமான பங்கமான சாட்சியம் என்று முதல் விசாரணையில் கூறப்பட்டது அனைத்தையும் ஒரு கேள்வியாக கேட்டு அதற்கு அவருடைய பதில் என்ன என்பதை பதிவு செய்வதுதான் 313 குற்றவியல். தட் இஸ் தி 313 CRPC. That I will read the section. In every inquiry or trial purpose, any assassinate explain any circumstance appear in evidence against him the court. So evidence, that is the evidence appearing in evidence, that is the material things. 313 should be asked with regard to evidence alone. ஸோ எந்த சாட்சியத்தில் கூறப்பட்டதை மட்டும் அவருக்கு எதிராக உள்ள சாட்சியத்தில் சர்க்கம்ஸ்டன்ஸ் அப்பியரிங் இன் எவிடன்ஸ் அகெயின்ஸ்ட் ஹிம், அவருக்கு எதிரான உள்ள சாட்சியங்கள், அவருக்கு அவருடைய வழக்கிற்கு அவருக்கு ஒன்றும் பங்கமான செய்திகள் அனைத்தையும் கேட்டு இன்கிரிமினேட்டிங் எவிடன்ஸ் அண்ட் இட்ஸ் எக்ஸ்பிளைன் இந்த மாதிரி ஒரு சாட்சி சொல்லியிருக்கிறாங்க, இதுக்கு உங்களுடைய பதில் என்ன என்று கேட்பது. ஸோ திஸ் இஸ் தி எவிடன்ஸ் ஆஃப் PW1. He is an injured witness. On such and such a date, he was walking along the road. You attacked him with a knife and thereby he sustained injury. He went to hospital and gave a report.
These are the evidence available. The PW1 injured witness has given. ஒரு அரசு தரப்பு வழக்கில் காயம்பட்ட நபர், நான் இந்த தேதியில் இந்த இடத்தில் சென்று கொண்டிருக்கும் பொழுது இந்த எதிரி வந்து என்னை கத்தியால் குத்தி காயமாக்கியதான், அதனை நான் அரசு மருத்துவமனைக்கு சென்று பின்பு புகார் கொடுத்தேன். போலீஸார் என்னை விசாரி. These are the evidence available against an injured witness is likewise. This is an example for it. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எதிராக அந்த காயம்பட்ட நபர் இப்படி சாட்சியம் அளித்துள்ளார், உங்களுடைய பதில் என்ன? ஸோ ஆஃப்டர் எக்ஸ்பிளைனிங் தி எவிடன்ஸ் ஆஃப் தி PW1 injured and answer whatever the answer is given, that should be recorded. That is the basic things. The court at any stage without previously warning they should put the question to him consider necessary. So court at any stage without previous warning to the accuser, எதிரிக்கு எந்த விதமான முன்னெச்சரிக்கையும் செய்யாமல் எந்த ஸ்டேஜிலும் அவரை விசாரிக்கலாம். And then B, so at any time, at any point of time, the court can ask any question. That is the power given under the CRPC. வேறு ஏதாவது சம்பந்தமாக எதிரியை விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் கருதுமானால் அந்த கேள்வியையும் கேட்கலாம். ரெண்டாவது சர்க்கம்ஸ்டான்ஸ், shall after witness for prosecution have been examined. Shall, it is, you may note, shall mandatory. ஸோ ஷெல் என்ற வார்த்தை பயன்படுத்த அது கட்டாயம் கேட்கப்பட வேண்டும். ஷெல் ஆஃப்டர் தி விட்னஸ் ஃபார் தி ப்ராசிக்யூஷன் ஹேஸ் பீன் எக்ஸாமின்டு, அரசு தரப்பு சாட்சிகள் முழுவதையும் விசாரித்தும் ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் என்டையர் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் பிஃபோர் ஹி இஸ் கால்ட் ஃபார் தி டிஃபென்ஸ். தட் இஸ் தி பிஃபோர் he will enter into the defense, that is in between the closing of the prosecution and the enter into the meanwhile அந்த இடைப்பட்ட காலத்தில் அரசு தரப்பு சாட்சியை முடிந்த உடனேயே இந்த நடைமுறையை செய்ய வேண்டும். அவர் எதிரி தரப்பு சாட்சியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பே இதை செய்ய வேண்டும் என்பதுதான். எந்த இடத்தில், எந்த விசாரணை முறையில் எந்த இடத்தில் இது செய்ய வேண்டும் என்பதுதான் இது. On his defense, question him generally on the case, அந்த வழக்கை பற்றி பொதுவாக கேள்வி கேட்க வேண்டும். That is the basic thing. Provided in summons case ஒரு விளக்கு அளிக்கப்படுகிறது. Where the accused has been personal attendance dispensed. ஸோ 205 ஸ்பெஷல் வக்காலத்து போட்டு சில எதிரிகளை வந்து நீங்கள் ஆஜராக வேண்டாம். 205 படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த சூழ்நிலையில். இப்போ லாங்லேருந்து வர்றதுனா ஹீ கேன் பி பர்மிட்டட் டு அப்பியர் த்ரூ கவுன்சில். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா 205 சிஆர்பிசியில் ஒரு ஸ்பெஷல் வக்காலத்து போட்டு நான் வந்து வழக்கறிஞர் மூலமாக ஆஜராகிறேன், எனக்கு தனிப்பட்ட முறையில் ஆஜராக விளக்கறியுங்கள் என்று ஒரு உத்தரவு பெற்றிருந்தால், தட் இஸ் தி personal attendance is dispensed. It may also dispense with the examination under class B. அவரை பர்சனல் எக்ஸாமினேஷன் வந்து அட்டண்டன்ஸ் இருந்து இது வந்தால் அந்த 313 கூட கேட்காத விட்டுடலாம். Then what is the procedure contemplated in 313? No oath shall be administered to the accused when he examined under subsection 1. இப்போ பிரமாணம், சத்திய பிரமாணம், சத்தியமாக சொல்கிறேன், தட் இஸ் தி ஐ ப்ராமிஸ் ஐ எம் கிவிங் தி எவிடன்ஸ், தட் இஸ் தி அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஆஃப் தி விட்னஸஸ், பட் நோ ஓத், தட் இஸ் தி எனி சத்திய பிரமாணம் எதுவும் எடுக்கக்கூடாது. ஈ ஷல் பி எக்ஸாமின். அந்த மாதிரி நான் உண்மையை சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன்னு சொல்லி கேட்டு அதற்கு பின்னிட்டு அவர் பதிலை பதிவு செய்யக்கூடாது. தட் இஸ் தி பிரமாணம், சத்திய பிரமாணம் எதுவும் எடுக்கக்கூடாது. தட் இஸ் தி ஓத். நோ ஓத் ஷல் பி அட்மினிஸ்ட்ரேட்டட் டு தி அக்யூஸ்ட் வென் ஹி எக்ஸாமின். இந்த சாட்சியங்களை பொறுத்து விசாரிக்கும் இந்த பதிலை பெறும் பொழுது இது. Then accused shall not render himself liable to punishment
by refusing and giving false answer to them. If at all the accused is not answering for any particular question, refused, the accused refused to answer or giving any false reply for any of the question for which he should not be punished. ஒரு வழக்கில் ஒரு எதிரியானவர் ஒரு நீதிமன்றம் கேட்கும் இந்த 313 கேட்கப்படும் கேள்விக்கு பதில் சொல்ல மறுத்தாலோ அல்லது பொய்யான தகவலை நீதிமன்றத்தில் கொடுத்தாலோ அதற்காக அந்த எதிரியை தண்டிக்க முடியாது. ஸோ தட் இஸ் he should not be punished. An accused should not be punished. Any answer is given to be a false under 313 or he is refusing to answer the question put forth by the court, then for these two activities court is not competent to give any punishment to the accused. Then fourth, the answer given by the accused may be taken into in such an inquiry and put in evidence for him and other inquiry, and said the answer may tend to show he has to be committed. So the answer, whatever the answer is given, that may be considered by the court. அந்த மாதிரி என்ன பதில் கொடுத்தாலும் அதை நீதிமன்றம் கருத்தில் எடுத்துக்கொள்ளலாம். மே டேக்கன் இன்டு கன்சிடரேஷன், தட் இஸ் தி டிஸ்கிரிஷன் ஆஃப் தி கோர்ட். அவர் கொடுக்குற பதிலை நீதிமன்றம் அந்த பதிலை வச்சு கூட இது பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லலாம்னு சொல்லி இருக்குது. That is the basic things. That is the that is the answer put to the game and other inquiry and trial. Other offenses which such answer may tend to so he has committed. And very any other offense which such answer may tend to commit and trial. அவர் மாதிரி வேறு ஏதாவது குற்றம் செஞ்சேன்னு சொல்லியிருந்தா கூட அதை வேணால் கருத்தில் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ஸோ தட் இஸ் தி ஃபிஃப்த் subsection of 313. Court may take help of the public prosecutor, defense counsel in preparing relevant questions which are put to the accused, and the court may permit to filing a written statement by the accused as sufficient compliance of the issue. அந்த கேள்விகளை என்னென்ன கேள்விகள் கேட்கலாம் என்பதற்கு நீதிமன்றம் அரசு வழக்கறிஞரையோ அல்லது எதிரி வழக்கறிஞரையோ உதவியை நாடலாம். மே டேக் தி ஹெல்ப். ஸோ அந்த மாதிரி ஒரு மே டேக் தி ஹெல்ப் இன் ப்ரிப்பேரிங் தி ரெலவெண்ட் கொஸ்டின்ஸ். அந்த என்னென்ன எதிரிக்கு கேட்கப்பட வேண்டும் என்ற கேள்வியினை பொறுத்து இந்த கோர்ட் கேன் கெட் ஒப்பீனியன் ஆஃப் தி ப்ராசிக்யூட்டர் ஆர் த டிஃபென்ஸ் கவுன்சில். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். Then the court may, the answer may be given. The last question in the 313, what is the answer? Do you want to say anything about the case? இந்த வழக்கை பற்றி வேறு ஏதாவது விவரங்கள் சொல்ல விரும்புகிறீர்களா என்று ஒரு கேள்வி சாட்சிகளை விசாரித்து முடித்து அப்புறம் லாஸ்ட் கொஸ்டின் வில் பி உங்களுடைய தரப்பில் ஏதாவது சாட்சி உண்டா. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆர் ஆஸ்க்டு இன் 313 questioning. ஸோ at the time of examination, what do you say for the, do you want to say anything about this case? That is the question will be asked. Likewise, after that, whatever the answer about the case given by the accused, he may give in written form. ஸோ அந்த மாதிரி ஒரு வழக்கை பற்றி ஏதாவது சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்கும் பட்சத்தில் அதை அதை எழுத்து மூலமாக பதிலை கையொப்பமிட்டு கொடுக்கலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தி அக்யூஸ்ட் கம்ப்ளைண்ட்ஸ் அண்ட் ஃபைலிங் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கோர்ட் மே ரிட்டனாக எழுத்து மூலமாக பதிலை அளிக்கலாம். லாஸ்ட் கொஸ்டின் வில் பி தி do you have any defense witness? உங்களுக்கு தரப்பில் ஏதாவது சாட்சி இருக்க விரும்பி விசாரிக்கிறீர்களா என்று ஒரு கேள்வியாக கேட்கப்படும். These are the fundamental. So in preparing the position and permitting written statement can be prepared, and
and after that Pandradhi in generally the court will get signature of the accused for each and every question and answer under the each and every question and answer. ஒவ்வொரு கேள்வி பதிலுக்கும் கீழ் எதிரினுடைய கையொப்பம் பெறுவது வழக்கமாக இருக்கும். That is the basic things. This is the mandatory provision. So many authorities are there. If 313 is not properly complied, if the incriminating evidence is not properly put, then it also is a discussed prejudice to the accused. That is the so many things. It is a mandatory provision. Section 313 is a mandatory. Then citations, some of the citations I will read. Accused examination not empty formality. இது சும்மா கடங்கட்டுறது எம்டி ஃபார்மாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய கொலோக்கியல் இது சும்மா கடங்கட்டிட்டு போகிறது அப்படிங்கிறது. இது ஒரு சும்மா சடங்கு சம்பிரதாயமாக வைக்கக்கூடாதுன்னு மேண்டேட்ரி. ஸோ இதற்கு விசாரிக்கப்பட வேண்டும் என்பது it is a mandatory. Examination under 313 is a mandatory. It is not empty formality. That is, since question in respect of incriminating in question relating to the fact of recovery and tally fingerprint not put to the accused, and their evidence relating to fact of recovery cannot be held against the accused. The High Court has not discharged the duty properly. That is the Chandrappa and others versus State 2010 2 Madras Weekly Notes Criminal page 444. அதில் எதிரிகிட்டிருந்து ஏதோ ஒரு பொருளை கைப்பற்றுறாங்க ரெக்கவரி. அதே மாதிரி அவருடைய கைரேகை ஒரு திருட்டு கேஸு அல்லது ஏதோ சம் ரிலேட்டிங் டு ப்ராப்பர்ட்டி அஃபென்ஸ். அவருடைய கைரேகை அந்த இடத்துல அந்த இதில் டேடி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. உங்களுடைய கைரேகை பொருந்தி வருகிறது என்று கேட்கும். உங்கள் மூலம் இந்த பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது என்பதை பொறுத்து கேள்வி கேட்கவில்லை. cannot be and the such relating to fact such a recovery. Therefore the evidence relating to fact cannot be held against the accused. அது எதிரிக்கு எதிராக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. Then cross examination of prosecution witness. The judgment of the trial court is to be placed on record. Trial court has completely ignored the cross examination of the prosecution. The accused person helpless. Now they are put behind the bar. However, they are human beings and they are entitled to avail the basic fundamental conferred on them under Article 21 of Indian Constitution. They have right of defense, but the answer of the witness, which was recorded during the cross examination, have not appreciated balanced with the chief examination. இதில் குறுக்கு விசாரணையில் this maximum, this judgment is not relevant to this provision because the குறுக்கு விசாரணையில் சொல்லப்பட்ட சங்கதியினை எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறப்படுகிறது. That is Imravel Soik versus State 2011 2 Madras Weekly Notes Criminal page 109 Madras. Then yet another ruling, Supreme Court TGN Kumar versus State of Kerala 2010 CTC page 627. Supreme Court dispense with the personal examination. அவரை அவர் விசாரிக்கிறதையே டிஸ்பென்ஸ் பண்ணிடுறாங்க, விளக்கடிச்சிடுறாங்க. It has been held the magistrate has had the summons case dispense with the personal examination as well. அடைப்பாணி வழக்குகளை 313 கேட்காத கூட விடலாம் என்று இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. Then examination of witness. When the accused was questioned under 313 CRPC, இந்த 313 கேள்வி கேட்கப்படும் பொழுது in respect of incriminating evidence, அவருக்கு பாதகமான சாட்சிகளை கேட்டு he denied the same as a false பொய் என்று சொல்கிறார். However, he did not choose to examine any witness to exhibit the document and assay. அவர் யாரையும் சாட்சியம் போடல, எந்த ஆவணத்தையும் மார்க் பண்ணல. The trial court ultimately found guilty under the both charge.
அதனால் அவர் மேலே இன்னும் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகிறது. தட் இஸ் காளீஸ்வரன் vs State 2012 1 தமிழ்நாடு லா ரிப்போர்ட்டர் பேஜ் 182 மெட்ராஸ் ஹைகோர்ட். The word shall, meaning the word shall 313B CRPC should be complied with when it is for the benefit of the accused. இது இதை மேண்டேட்ரி, இதை முக்கியமாக செய்தே ஆக வேண்டும். அது எதிரிக்கு சாதகமான இது. இஃப் தி காஸ் ப்ரிஜுடிஸ் ஆர் டிஸ்வார்டர் the court should relieve the accused as any hardship. The court may supply the question to the advocate and fix the for authenticated reply and answer. The accused failed to reply, the right to seek personal exemption would be forfeited. அந்த மாதிரி அந்த கொஸ்டினை கொடுத்து எதிரிகிட்டே அதை வழக்கறிஞர்கிட்ட கொடுத்து அதை ஆன்சர் பெறலாம். அதே சமயம் பர்சனல் அட்டென்ஸ் டிஸ்பென்ஸ் ஏதாச்சும் அவர் ரிப்ளை கொடுக்கலின்னா அவர் நீதிமன்றத்தில் ஆஜராக விலக்களித்ததை உடனடியாக ரத்து செய்யலாம். தட் இஸ் தி Basavaraj R. Patil vs. State of Karnataka 2001 Law Weekly Criminal Supreme Court. That is the basic thing. These are some of the citations given under 313. So many citations are there, but only in this we can see only some of the important citations. Then with this I conclude my class.